summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசராக மாறினன்றது எனக்கு ரியலைஸ் ஆனதே நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நடிக்க ஆசைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் தான் நடிக்கணும் அந்த மாதிரி யாராவது சொல்கிறாங்கன்னா நடிச்சு தானே ஆகணும். வெளில சொன்னா நிறைய பேர் அவர் டேட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏன் கேரக்டர் திருடிடுவாங்க. சிங்கராக எனக்கு பாடல்கள் கம்மியாக இருக்குது. நிறைய பாடல்கள் முன்னாடி பாடிட்டு இருந்தோம், இப்போ பாடல்கள் கம்மியாக இருக்கிறதுனால அது என்னுடைய ஒப்பீனியன். வாட் எவர் நீடட் ஃபார் த ஃபிலிம் அதை மட்டுமே கரெக்டாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணி அதை மட்டுமே எடுத்தோம். இன்ஃபேக்ட் நான் டெலிட்டட் சீன் கூட ஒன்றும் போட முடியாது, அந்த லெவலில் தான் இருக்கு. உங்களுக்கும் பிரதீப் பிரதருக்கும் கனெக்ஷன் வந்து இப்போ இல்லை, உங்களுக்குள்ள இருந்த ஒருவனா அவர் கொண்டு வந்து அவர் எனக்குள் ஒருவனா நீங்க மாறினீங்க. பாருங்க, படம் பேர் சொல்றதுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டியது. ஸோ அதுல இன்ஃபேக்ட் பூ அவிழும் பொழுதில் அங்க மாத்திரை போட்டுன்னு உலகத்துல போனது சித்தார்த் மட்டும் இல்லை, இங்க பாட்டு கேட்குற நாங்களும் தான் அங்கே உண்மையிலே. ஸோ தட் இஸ் ஒன் ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு காம்போல சந்தோஷ் நாராயண் பிரதீப், அதெல்லாம் ஒரு ஆரம்ப கட்டத்துல ஆரம்பமாகுது. ஸோ உங்களுக்கு பிரதீப் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னோன்னே அது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? இல்லை இது சொல்லு அப்படிலாம் இல்லை, இது ஒரு கூட்டு முயற்சியா? ஸோ பிரசாத் அவர் வந்து அவருடைய நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அண்டு அவருடைய ரைட்டிங் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன். அண்ட் எனக்கு சினிமா அறிவு நிறைய இவர்கிட்ட நான் பெற்றிருக்கிறேன். அதை தவிர வந்து இந்த கதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படித்தோடனே இதை நம்மலாம் சேர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இது வந்து ஒரு இதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட போய் அப்ரோச் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணுன்றதையும் தாண்டி இது நம்ம உடனே பண்ணலாம், நம்ம ஏன் நம்மளே காஸ்டிங் பண்ணி நம்மளே, ஏன்னா ஃப்ரெஷ் ஃபேஸஸ் இருக்க போகிறாங்க, ஸோ நம்மலாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தது தான். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ப்ரொடியூசராக இதில் மாறினேன். ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசராக மாறினன்றது எனக்கு ரியலைஸ் ஆனதே நான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. பிரதீப் அவருக்கு வந்து நடிக்க பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யாராச்சும் நடிக்க வைங்க. இவர் சொல்றது எல்லாமே போய் என் பேர் தான் மாத்துறீங்க காந்தின்னு. ஸோ அந்த ஒருவேளை உங்ககிட்ட சொல்றாரு பிரதீப் அவரே வந்து பாட்டு வரன அவர் செய்யல, எனக்கு அடுத்த படத்துல ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நானும் நடிகர் ஆகிறேன்னு சொன்னா என்ன கேரக்டருக்கு இவருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் டேரக்டர் அவர் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. ஓ அப்படியா? நான் இது பண்ணிட்டு இருக்கேன், டைம் கொடுக்காம ஓட்டிட்டு இருக்கேன். இப்போ வெளில சொன்னா நிறைய பேர் அவர் டேட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏன் கேரக்டர் திருடிடுவாங்க. ஆல்ரெடி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னும் அதுக்கு வேற உங்களுக்கு ஆனா ஒரு ஆசை இருக்கா? நான் ஜெனரலா கேட்கறேன். ஆசைன்னு நடிக்க ஆசைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நான் தான் நடிக்கணும் அந்த மாதிரி யாராவது சொல்றாங்கன்னா அப்படிதான் சார் சொல்லுவாங்களே. நீங்க தான் சார் இல்ல, நான் இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். படத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் ட்ராக்ஸ் எதிர்பார்க்கலாம்? படத்துல 3 பாடல்கள் இருக்கு. கசட தப்பற அப்படின்னு ஒரு பாட்டு, ஒரு தமிழ் இலக்கணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம், வல்லினம் வெள்ளினம் அந்த மாதிரி. அந்த பாடல் வந்து நான், ஷான் ரால்டன், பரத் சங்கர், அப்புறம் ஷாஹித் அமீத்னு அந்த 3 பேருமே என்னுடைய ஃபேவரட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஆல்சோ கம்போசர்ஸ். நான் பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பாடியிருக்கோம் அந்த பாட்டு. அது ரொம்ப ஃபன் சாங், பசங்கள்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஆடுற ஒரு பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். கசக்கிற இலைய அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அந்த பாட்டு வந்து கசக்கிற இலைய, ஆமாம், நீங்கள் ரொம்ப அதை யோசிக்காதீங்க, நல்ல பாட்டு அந்த ஆமாம். அந்த பாட்டு வந்து ஸ்ரேயா சுந்தரையர்னு சொல்லிட்டு ஒரு பெங்களூர்லேருந்து அவங்க பாடியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வாய்ஸ். அவங்க கன்னடாவில் ஷேர்ஸாங்க லாட் ஆஃப் சாங்ஸ். பட் இந்த பாட்டுக்கு வந்து நான் நிறைய வாய்ஸஸ் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் பாடுறதா இருந்தது, முதல்ல மேல் வெர்ஷனாக தான் இருந்தது இந்த பாட்டு. பட் அதுக்கப்புறமா ஓகே இது ஒரு பெண்ணோட குரலில் வந்தால் தான் கரெக்டான எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேர் ட்ரை பண்ணோம். அண்டு இந்த வாய்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, நாங்கள் உண்மையிலே கண்டுபிடிச்ச ஒரு வாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராசமகராசா அப்படின்ற ஒரு பாட்டு. ஸோ அதுவும் ஒரு பெண் குரலில் தான் வரணும் அப்படின்ட்டு அதுக்கும் நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம். அதில் ரோஜா ஆதித்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோக் சிங்கர்னு சொல்ல முடியாது, ஷீ இஸ் அ வெரி வெர்சடைல் சிங்கர். பட் ரொம்ப ஃபோக் ஸ்டைலில் ரொம்ப ஸ்பெஷலாக பாடக்கூடியவங்க. அந்த பாட்டை கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. ஸோ இந்த 3 பாடல்கள் இருக்குது, 3மே வந்து வைபிங் சாங்ஸ். ஸோ வைபுக்காகவே நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்களும் முதல்ல பிரதீப் குமார் அவரை பார்த்த உடனே சொல்லியிருப்பீங்களே, இப்போ எங்களை நிறைய பேர் சொன்னோம் சார் இந்த பாட்டு தான் எங்களை தூங்க வச்சது, சாப்பாடு ஊட்ட வச்சதுலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது உங்களுக்கு வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? முதல்ல அவங்கள பார்த்தனே உங்கள் வாயிலிருந்து வந்த ஒரு பாடல்
இந்த ஒரு விஷயம்னா என்ன? ப்ரோ நான் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக தான் நான் சாரை மீட் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்டில் மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு 2 செகண்ட் டே அவங்க கிட்டார் எடுத்துட்டு பாடிட்டு இருக்காங்க. வேறு ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். நான் வாய்ஸ் அப்போ தான் எனக்கு அனலைஸ் ஆச்சு. நான் வந்து மூகத்திரை பாடினது நீங்கள் தானா? ஆமாண்டா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொன்னேன். நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். நான் வந்து இது எனக்கு இருந்தாலும் நம்பவே முடியல. நான் இப்படி இங்கே வந்து நம்ம எப்படி இங்கே செய்யலாம் அந்த மாதிரி தான் நான் அது வேற ஒரு எக்ஸைட்டிங் ஃபீல். மற்றபடி நம்ம கூடயே இருக்கனால அப்பப்போ அவங்க பாட்டு பாடுவாங்க. அதை நம்ம கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கணும். நான் தனியாக போய் எனக்காக இந்த பாட்டு பாடுங்க அந்த மாதிரி கேட்டதில்லை. கேட்டால் அடி தான் அவ்வளோ. அப்படியா? சேச்சா சும்மா அவரு நடிகரா மாறிக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்றாரு. முழு நேரம் நடிக்கிறவே அவர் மாறிட்டாரு, அவ்வளவுதான். எனக்குள்ள ஒருவன் ரொம்ப ஒரு நல்ல படம். அந்த டைம்ல அது எப்படி ரிசீவ் ஆகுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒவ்வொரு படத்தோட வெற்றி தோல்வி பத்தி வெளியில என்ன வேணா பேசலாம், பட் டேரக்டர்ஸ் நோ என்ன மாதிரி அது ஆச்சுன்னு. ஸோ நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஆடியன்ஸ்? இல்லை, எனக்குள் ஒருவன் வந்து லூசியாவோட ஒரு ரீமேக், அஃபிஷியல் ரீமேக். ஸோ லூசியா ஏற்கனவே இங்கே பிரபலமான படம் தான். ஸோ அந்த வகையில் லூசியாவோட ரீமேக்காக ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதை பூர்த்தி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது அந்தளவுக்கு ஆடியன்ஸ் சைடு ரிசீவ் ஆகலை, வணிகமாகவும் பெருசாக ஒன்றும் ரிசீவ் ஆகலை. பட் இந்த பாடல் வந்து அந்த படத்தில் ஒரு தனி இடம் பிடிச்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை என்கிட்ட இருந்தோ யார்கிட்ட இருந்தோ பிரிக்க முடியல. அந்த பாட்டு ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்குள் ஒருவன். ஸோ அதுக்கப்புறம் இது வேற என்ன பண்ணலான்னு வந்தது தான் இந்த படத்தோட வெளிப்பாடு. எடிட்டர் கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு, படம் வந்து நாங்கள் இப்போ வெளியே விட்டது 2.25 மணி நேரம் தானேப்பா, ஃபுட்டேஜ் ஒரு 4 ஹவர் இருக்குன்னு, ஒரு 1.25 ஹவர் கட் பண்ணி தூக்கி போட்டேன்னு. அவருக்கு அது 1.25 ஹவர், ஆனால் ப்ரொடியூசருக்கு அது ஒரு பல கோடிகள். அப்படி பார்க்கும்போது ரொம்ப நெருக்கமான ஒரு நபர். இவர் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ அந்த ஒரு பொறுப்பும் எக்ஸ்ட்ரா வரணும் சார். ஸோ நீங்க எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா இருந்தீங்க? பிரதீப்போட இது வந்து எந்த இடத்துலையுமே வீண் போயிடக்கூடாது, கரெக்டா அதை ஒரு முன்னாடியே பிளான் பண்ணி பண்றது இருக்குல்ல. ஸ்பெசிஃபிகாலிட்டி, அந்த பிளானிங், அந்த எக்ஸிகியூஷன்லாம் வந்து நாட் பிகாஸ் ஒன்லி பிரதீப் இஸ் ஹியர். ஸ்டைல் ஆஃப் ஒர்க்காகவே நான் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3.25 மணி நேரம் எடுத்துகிட்டு 1.5 மணி நேரமாக கட் பண்ணோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் எடுத்ததை அப்படியே வச்சுருக்குறோம். ஸோ அதை தாண்டியும் எடுக்கலை நாங்கள். ஸோ வாட் எவர் நீடட் ஃபார் த ஃபில்ம் அதை மட்டுமே கரெக்டாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணி அதை மட்டுமே எடுத்தோம். இன்ஃபேக்ட் நான் டெலிட்டட் சீன் கூட ஒன்றும் போட முடியாது, அந்த லெவலில் தான் இருக்கு. எவ்வளோ ப்ரிசைஸாக கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக எடுத்தோம். அது ஸ்கிரிப்டுக்குள்ளே எடுத்தோம். ஸோ அது வந்து அதுதான் எங்களோட ஒர்க் ஸ்டைலாக மாற்றிக்கிட்டோம். இட் இஸ் நாட் லைக் கன்ஸ்ட்ரெயின்ஸாக அதை மாற்றலை. நம்மளுக்கு இதெல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குன்னுலாம் மாற்றலை. ஒர்க் ஸ்டைலாக அப்படி மாற்றினோம் தான் அதுக்கு இந்த அவுட்புட் அச்சீவ் பண்ண முடியும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது என்னென்னா, நான் ஒரு நாள் கூட ஷூட் போகாமல் இந்த படத்தை நான் ஒரு எடிட் பண்ணி நான் பார்க்கும்போது இது வந்து என்ன இது என்ன இன்னும் எடிட் பண்ணலையா அப்படின்றதே தோணலை. ஏன்னா அவ்வளோ கம்மியான ஷார்ட்ஸ் தான் நாங்கள் எடுத்திருந்தோம் படத்துக்கே. கம்மியான ஷார்ட்ஸ்ன்றதை விட கரெக்டான ஷார்ட்ஸ், இதுக்கு என்ன இந்த சீனுக்கு என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸ் இருந்துச்சு. அண்டு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டு த ஃபில்ம். அதுக்கு வந்து ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பிரசாத் அண்ட் த ஆக்டர்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா ஆக்டர்ஸ் தான் தே மேட் மீ ஃபீல் வென் ஐ வாட்ச் த ஃபில்ம். எனக்கு வந்து இது வந்து புதுசாக இந்த நடிச்சிருக்காங்க, ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் நம்ம இங்கே மியூசிக் போட்டுருவோம், இந்த இடத்துல இந்த சீக்வன்ஸ் வந்துடும், இந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இந்த இடத்துல இது பண்ணிக்கலாம், அப்படிலாம் நம்ம மைண்டில் ஓடும் எனக்கு படம் பார்க்கும்போது. பட் இந்த படத்தில் எனக்கு அதெல்லாம் எனக்கு கம்ப்ளீட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே. ஸோ அதுக்கு வந்து ஆக்டர்ஸ்க்கு தான் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எவர் ஆல்பம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்போ ஃபில்ம் மியூசிக்கை தாண்டி அவர் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள், ஈவன் அருணகிரி பெருமாள்ன்ற ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்கிறாரு திருப்புகளை வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள், நிறைய இங்கே கொண்டாடப்படலைன்ற ஒரு வருத்தம் இருக்குது ஃபில்ம் மியூசிக்கை தாண்டி அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள். ஓகே, உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? எப்பாச்சு நிறைய பேர் சொல்கிறாங்களே அவரை இன்னும் கொண்டாடணும், அவர் அண்டர் ரேட்டட். அது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்டர் ரேட்டட் இல்லை, எல்லாருமே உங்களை கொண்டாடுறாங்க. இருந்தாலும் இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கேட்கும்போது எப்படி இருக்கு? சரி, இல்லை அதை நான் இப்போ ஐ மீன் அவங்க அன்புனால அதை சொல்கிறாங்களே தவிர, நான் அதை எப்படி எடுத்துக்குவேன்னா, நான் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாமே, நான் மட்டும் இல்லை, என்னை ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து அது அந்த அந்த இட் இஸ் மார்க்கிங் அ டைம் அண்ட் நான் ஐ ஹவ் மார்க் மை டைம். ஸோ அது வந்து அது இட்ஸ் கோயிங் டு ஹேவ் இட்ஸ் ஓன் ஜேர்னி. ஃப்யூச்சரில் எவ்வளோ ஃப்யூச்சரில் 500 இயர்ஸ் ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கான அந்த இடத்துல நான் இருந்திருக்கேனேன்ற சந்தோஷம் தான் எனக்கு ஜாஸ்தியாக இருக்கே தவிர, அது இவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகணும், 10 நாளில் 1 மில்லியன் வியூஸ் வரணும், அந்த மாதிரிலாம் எனக்கு. சரி சரி, பேரே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளை, அதுக்கான அந்த ஒரு தேடலும் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும்.
ஸோ என்ன விஷயம் நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டீங்க? ஓகே, இந்த படத்தில் நடிக்கணும்னா இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் உங்களை நடிக்க வைக்கலாம். ஏன்னா இட்ஸ் அபவுட் ஹீரோ ஹீரோயின் லீட் அந்த மாதிரி இல்லாமல் பார்க்கும்போது ஐ குட் கெஸ் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கதை, ஒரு கேங்கோட கதைன்ற மாதிரி தெரியுது. ஸோ எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கதை எழுதி முடிச்சோன்னே பேசிக்கலாக ஐ வாண்டட் டு பி அஸ் மச் அஸ் ஹானஸ்ட் டு த ஸ்கிரிப்ட். ஸோ எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கணுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணணுன்றது தான் ஒரு மெயின் கோலாக இருந்தது. ஸோ ஹானஸ்ட் டு த ஸ்கிரிப்டாக இந்த கேரக்டர்ஸ் தேடுறப்ப எனக்கு வந்து இது சிறுநகரங்களில் நடக்கிற ஒரு கதை. மதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம் வழியாக ஒரு ரோட் ட்ரிப்பும் போவாங்க இதில். ஸோ சிறுநகரங்களை காட்டணும்னு முடிவு பண்ணுறப்ப அங்கே இருக்கிற பசங்களோட முகங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சேன், அவங்களா காட்டணும்னு நினச்சேன். ஸோ அந்த தேடலோட ஆரம்பம் தான் இவங்கெல்லாம் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படி கன்சீவான ஐடியா தான் இவங்களை செலக்ட் பண்ணேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே எப்படி இருந்துச்சு இந்த ஒரு கூட்டுக்குள்ளே வந்து நீங்களும் இணையும் போது அது கொடுத்த ஒரு சந்தோஷம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஸோ ஹீஸ் ப்ரொடியூசிங் சார் டைரக்ட் பண்ணுறது அது எப்போ தெரிய வந்தது பிரதீப் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றது? ஃபர்ஸ்ட் சார் எனக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்லைன் சொல்லும்பொழுது சார் பிரதீப் சார் நேம் சொன்னாங்க. இந்த மாதிரி இவங்க மியூசிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசரானு எனக்கு தெரியாது, பட் மியூசிக் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் ரொம்ப பெரிய ஃபேன் பிரதீப் சாருக்கு. ஐ ரியலி லவ் திஸ் மியூசிக். அதனால ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ லவ் திஸ் ஸ்டோரி ஆல்சோ அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ காட் இன். ஓகே, நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. செந்தூர பாண்டி பேர்லேயே ஒரு தனி ஒரு கம்பீரம் இருக்கு. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக சார் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு. சென்னையில் வச்சு நிற்கும்போது இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அவங்கள தெரியும். பட் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்தது டோட்டலாக எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ திடீர்னு ஒரு நாள் அவங்க ஆடிஷன் கூப்பிட்டாங்க. நான் போனால் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஆப்வியஸாக நான் செலக்ட் ஆக மாட்டேன்னு தான் நினச்சேன், சின்ன வயசுலேருந்து பார்த்தேன் இது. ஆனால் நான் செலக்ட் பண்ணி நான் மதுரைக்கு வர சொன்னாங்க. மதுரைக்கு போயிட்டு அப்புறம் அங்கே ஷூட்லாம் வரும்போது அப்புறம் தான் நான் இவங்கள பார்த்தேன். மதியம் எல்லாம் பசங்க நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ் ஃபேஸ்னால எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க 6 months. விக்கின்னு சொல்லி ஒரு ஆக்டர் எங்களை ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பட் நான் படித்ததை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுக்குள்ளே போய் இது பண்ணும்போது தான் ஓகே நமக்கு இது ஏதோ வருது போலுக்கு அப்படின்ட்டு தான் போனோம். சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அதுவும் ஒரு அகைன் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ அப்படிதான் இதுக்குள்ளே வந்தது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள் காந்தி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு படம்? நன்றி, இது பேரை சொல்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஆடிஷன் மூலியமாக தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு மதுரையில் ஆடிஷன் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ வந்து நான் ஃபஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். அப்புறம் செகண்ட் ஆடிஷன் வந்து சார் தான் வந்து என்னை அட்டன் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து ஓகே, அப்போ சாரி எனக்கு தெரியாது. அப்போ வந்து நான் வந்து ஓகே எனக்கு படமா, ஷார்ட் ஃபிலிமா, இல்லை பைலட்டா எதுவுமே தெரியாது. ஸோ பிளாங்காக நான் போய் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிஹர்சல்ஸ் ட்ரைனிங் போச்சு, ஒரு 6 months போச்சு. அதை விக்கி அண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எடுத்தாங்க. ஸோ அப்போ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ரிஹர்சல்ஸ் மூலியமாக தான் வந்து எனக்கு இன்னொன்று ட்விஸ்ட் என்னென்னா, எனக்கு கதையும் தெரியாது, யார் ப்ரொடியூசர் தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் வந்து சார் தான் டைரக்டர், ப்ரொடியூசர் யாருன்னே தெரியாது. எப்போ தெரியும்னா அந்த ஷூட் போகிறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் வந்து பிரதீப் குமார் அவங்க தான் ப்ரொடியூசர் பண்ணாங்க. எனக்கு நெஞ்சு அடைச்சிருச்சு அப்படியே. ஓகே அப்படியே ஜாலியாக பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஷூட்டுக்கும் அன்னை வரவே இல்லை. அப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஜாலியாக இருந்துச்சு. இல்லை எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் ஃப்ரீடம் தான், பயங்கர ஃப்ரீடம் தான், பயங்கர என்ஜாய் பண்ணி தான் வந்து ஷூட் போனோம். அந்தளவு டைரக்டர் சார் எங்களை ப்ரெஷர்லாம் பண்ணவே இல்லை. பயங்கர ஆர்டிஸ்ட்டே எவ்வளோ ஃப்ரீடமாக விடணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஜாலியாக விட்டாங்க. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம்.